அரசு பள்ளியில் படிக்கிற பசங்களுக்கு அவ்வளோக்கா எதுலேயுமே சரியான முறையில் வர முடியாது, எதிர்காலம் அவ்வளோ சிறப்பாக இருக்காது அப்படின்னு சொல்லி எல்லோரும் தனியார் பள்ளியில் சேர்க்குறாங்க. ஆனால் இந்த அரசு பள்ளி மாணவர் பாருங்களேன், ஐநா சபையின் கவுன்சிலிங் தூதுவராகவே நியமிக்கிற அளவுக்கு எந்த அளவுக்கு அரசு பள்ளி இன்றைக்கி நல்ல முறையில் இருக்குங்கிறத பாருங்களேன். எங்கே படித்தாலும் நாமளும் அதில் ஒரு சிறந்த கவனம் செலுத்தினா தாங்க படிக்க முடியும், ஜொலிக்க முடியும், ஒரு சமுதாயத்தில் நல்ல நிலைக்கு நாம் வர முடியுங்க. இப்போ கடந்த ஆகஸ்ட் மாதங்க 2025 தாய்லாந்து தலைநகர் பாங்காங்கில் சர்வதேச ஐக்கிய நாடுகள் சபையில் சர்வதேச இளைஞர்கள் மாநாடு 5.0 நடந்திருக்குங்க. அதில் 62 நாடுகள், இந்தியா, தாய்லாந்து, சீனா உட்பட 62 நாடுகளை சேர்ந்த 600 பிரதிநிதிகள் கலந்துருக்காங்க. இதில் பார்த்திங்கன்னா இந்தியா பிரதிநிதித்துவப்படுத்தும் விதமாக 6 மாணவர்கள் தமிழ்நாட்டிலும் செலக்ட் பண்ணி கூட்டிகிட்டு போயிருக்கிறாங்க. அதில் சேலம் மாநகராட்சியை சேர்ந்த அரசு பள்ளி மாணவர் 11ஆம் வகுப்பு படிக்கிற ஆஸ்வாக் அப்படிங்கிற மாணவருங்க. பருவநிலை மாற்றம் குறித்து நுனிநாக்கு ஆங்கிலத்தில் அத்தனை பேரையும் அசத்துற மாதிரி அப்படி அவ்வளோ ஒரு நல்ல ஸ்பீச்சாக இருந்திருக்குங்க. அவரை ஐநா சபையின் கவுன்சிலிங் தூதுவராக நியமிச்சிருக்காங்க. அவர் கூட இன்னும் 5 மாணவர்களையும் கவுன்சிலிங் தூதுவராக நியமிச்சிருக்காங்க. அரசு பள்ளி மாணவர்கள் வறுமையின் அடையாளம் அல்ல, பெருமையின் அடையாளம் அப்படிங்கிறத நிரூபிக்கும் விதமாக இருக்குல்லைங்க. எங்கே படித்தாலும் நம்மளுடைய அறிவை உற்சாகப்படுத்தும் விதமாக